Hi viewers, இந்த செஷன்ல நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இன் தமிழ்ல எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு கான்செப்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது தட் இஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி அதுவும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஒன் ஆஃப் த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கான்செப்ட் வந்து அதில் இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து கிளாஸ் அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். ஸோ இது ரெண்டும் வந்து டெஃபினட்டாக இருக்கணும் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட். அது எப்படி அப்படின்னா ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு அப்போ அதில் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே ஆல்ரெடி நான் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கேன், அதே எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு பார்க்கலாம். ஸோ இது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஜாவாவை பேஸ் பண்ணி எடுக்கிறோம். அதனால நான் ஜாவா ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி ஒவ்வொரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சிம்பிள் ப்ரோக்ராம். ஸோ கிளாஸ் நேம் பர்சன் வந்து ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணுறேன், அதனால கிளாஸ் ஓப்பன் பேஸ் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதில் மெத்தட்ஸ் வேணும் அப்படின்னா சி ப்ரோக்ராமிங் நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதை இங்கே வந்து மெத்தட் பப்ளிக் வாய்ஸ் பிஹேவியர், பர்சனோட பிஹேவியர். ஓப்பன் பிரேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் வேரியபிள் சூஸ் பண்ணியிருக்கிறேன், ஜெண்டர், ஹைட்டு, ஏஜ். ஸோ அதே வேரியபிள்ஸ் இங்கே நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஹைட் வந்து ஹைட், ஜெண்டர், ஸோ இதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து வேல்யூஸ் அசைன். ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெண்டர் ஒரு ஸ்ட்ரிங் இல்லையா? ஸோ இதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் டாட் அவுட் டாட் மூணு வேரியபிள் ஹைட், ஏஜ், கன்கர்னேட். இல்லை அப்படின்னா நம்ம வந்து தனித்தனியாகவும் இதோட மெத்தடை நான் மெயின் மெத்தட் இங்கே நம்ம ஆப்ஜெக்ட் டிஃபைன் பண்ணணும். இங்கே ஆப்ஜெக்ட் வந்து நான் ஆல்ரெடி பர்சன் எடுத்திருக்கிறேன். ஸோ கிளாஸ் நேம் என்னதுங்க பார்த்தீங்க மேலே கிளாஸ் நேம் இருக்கு ஹியூமன். ஸோ அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் டிஃபைன் ஆப்ஜெக்ட்
allocation class name. Class group. So in the program level, now example solve. Object-oriented programming having classes. Clear? So இங்க பார்த்தீங்க அப்படின்னா class. அடுத்தது object. அதில் object கண்டிப்பாக இருந்தே ஆகும். Object. Right? So இதிலிருந்து நீங்கள் என்ன சொல்லலாம்? Object-oriented programming is based on class and object. அடுத்தது இங்க பார்த்தீங்க அப்படின்னா object-oriented programming structures program into simple reusable. அது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பெரிய ப்ரோக்ராமை கூட சின்ன சின்ன மெத்தடாக பிரிச்சுக்கலாம். பாருங்க நான் இந்த எத்தனை ஸ்டேட்மெண்ட் 1 2 3 4 5 இந்த 6 ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் மெத்தட்லேயும் கொடுக்கலாம். மெயின் மெத்தடில் கொடுக்குறதுக்கு பதிலாக நான் வந்து தனியாக ஒரு மெத்தட் யூஸ் யூஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம பெரிய பெரிய ப்ரோக்ராமை கூட சின்ன சின்ன மெத்தடாக சின்ன சின்ன பார்ட்டாக பிரித்து நம்ம வந்து மெத்தட்ஸாக யூஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரோக்ராம் இன்டு சிம்பிள் மாடியூல். அந்த மெத்தட் நம்ம எப்பெல்லாம் தேவைப்படுதோ அதை வந்து நம்ம கால் பண்ணி எப்போல்லாம் அந்த மெத்தட் தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம வந்து இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கால் பண்ணி. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த மெத்தட் கால் பண்ணுறேன். பர்சன் ஆப்ஜெக்ட் மெத்தட் நேம் என்னது ER _ VEH மெத்தடு நான் கால். இந்த மெத்தட் இங்கே வந்துச்சுனால ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் இது எக்ஸிக்யூட். ஸோ இது வந்து நம்ம சின்ன சின்ன மாடியூலாக பிரிச்சு மெத்தட்ஸ். கிளாஸ் இஸ் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு இதை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளாஸ் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். இங்கே பாருங்க இந்த ஸ்டேட்மெண்ட் கிளாஸ் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். ஸோ கிளாஸ் வந்து ஹியூமனா ஸோ பர்சன் இஸ் ஆப்ஜெக்ட். ஸோ பர்சன் வந்து ஹியூமனோட ஆப்ஜெக்ட், ஹியூமன்ற கிளாஸோட ஆப்ஜெக்ட். ஸோ கிளாஸ் இஸ் யூஸ்டு ஃபார் கிரியேட்டிங் த ஆப்ஜெக்ட். ஓகே, அது என்ன அப்படின்னா நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே நியூங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கீவேர்டை யூஸ் பண்ணி மெமரி அலோகேஷன் அலோகேட் ஆகும். எங்கே மெமரி ரேம் மெமரி. ஓகே, ரேமில் வந்து நியூ மெமரி அலோகேஷன் மெமரி லொக்கேஷன்ஸ் வந்து அலோகேட் ஆகும். இந்த நியூ ஆப்ஜெக்ட்டுக்கு மெமரி லொக்கேஷன்ஸ் வந்து அலாட் பண்ணும் மெமரியில். ஓகே, அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் கிரியேட்டிங் தி ஆப்ஜெக்ட். ஓகே, ஆப்ஜெக்ட்னு என்ன? ஆப்ஜெக்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் மொமெண்ட்டில் கிளாஸோட வேரியபிள் டேட்டா. ஓகேவா, இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஏ கிளாஸ் அந்த பர்டிகுலர் மொமெண்ட்டில். ஓகே, நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மொமெண்ட்டில் இந்த ஆப்ஜெக்ட் வந்து இதோட இன்ஸ்டன்ஸ் கரண்ட் டேட்டாவை வந்து இந்த ஆப்ஜெக்ட் வச்சு. ஓகே, அந்த ஆப்ஜெக்டில் என்னென்ன இருக்கும்? டேட்டாவும் ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும். பாருங்கள், ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து எங்கே கால் பண்ணுறோம்? இந்த மெத்தடை கால் பண்ணுறோம். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து மெத்தட் வச்சுருக்குதோ. ஓகே, அனதர் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம வேரியபிளும் டிக்ளேர் பண்ணி. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இன்டீஜர் நேம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் வேரியபிள்.
ஓகே, கிளாஸ்க்குள்ள. மெத்தடுக்குள்ள கிடையாது, மெத்தடுக்கு வெளியே. ஸோ மெத்தட் வந்து பிஆர்பி பிஆர்பி மெத்தடுக்கு வெளியே நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வேரியபிள். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வேரியபிளுக்கு வந்து நம்ம நேம் அசைன் பண்ணலாம். எங்கே அசைன் பண்ணலாம்? இந்த இடத்துல கூட அசைன் பண்ணலாம். ஸோ பர்சன் இந்த கிளாஸ். ஓகே, கிளாஸ் நேம் என்னது? ஹியூமன் டாட் வேரியபிள் நேம் என்னது? வேல்யூ கொடுத்ததுனால நம்ம வந்து ரைட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாவையும் வச்சுருக்கோம், அதோட ஃபங்க்ஷன்ஸையும் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ டேட்டா வந்து வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணுவோம், ஃபங்க்ஷன் வந்து மெத்தட் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம். மெத்தட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் பி மெத்தட், ரைட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் பர்சன் ஆல்ரெடி சொல்லியாச்சு. பர்சன் இந்த ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட்டு இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த டேட்டாவை வந்து டிஃபைன் பண்ணுவோம். டேட்டாவை வந்து ஓகே. ஸோ டெஃபினிஷன் என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இஸ் ஹேவிங் த கான்செப்ட்ஸ் ஆஃப் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். கிளாஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படின்னா ஒன்ஸ் அகைன் நான் சொல்கிறேன், ரிப்பீட் பண்ணுறேன். உங்கள் கிளாஸ் நேம், இது வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் நேம், மெத்தடோட ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வாய்ட் நேம், என்மெத்தட் ஓவர் கிளாஸ். ஸோ இதுதான் ப்ளூ பிரிண்ட். ஓகே, டெம்ப்ளேட் இவ்வளோ தான். நீங்கள் எந்த கோடு எவ்வளோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் வேணாலும் எழுதிக்கலாம். ஓகே, எத்தனை லைன்ஸ் ஆஃப் கோடு வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ இதுதான் டெம்ப்ளேட். ஓகே, மெயின் மெத்தட். இது வந்து பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன்டு மெத்தட், கிளாஸ் நேம். ஓகே, கிளாஸ் நேம், ரைட். ஸோ இதுதான், அதனால தான் இதை வந்து கிளாஸை வந்து ப்ளூ பிரிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஓகே, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம் எதை யூஸ் பண்ணி? கிளாஸ் நேம் யூஸ். ஸோ இஸ் ஹேவிங் த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்ட்ரக்சர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். ஓகே, ஸ்ட்ரக்சர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸும் கிளாஸஸும் இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் ஆப்ஜெக்ட்ஸும் கிளாஸஸும் ஜஸ்ட் லாஜிக்ஸும் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதுலேயும் மெத்தட்ஸ் இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. பட் அந்த மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ்க்குள்ள ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணுவோம். இங்கே வந்து டைரெக்டாக நம்ம அக்சஸ் பண்ணுவோம். இதில் வந்து ஆப்ஜெக்டோ கிளாஸோ கிடையாது. ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஒவ்வொன்றா தான் எக்ஸிக்யூட் ஆகும் சீரியலாக. சப்போஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் இது எக்ஸிக்யூட் ஆகும், இது எக்ஸிக்யூட் ஆகும், தேர்ட் இது எக்ஸிக்யூட். ஓகே, இது இப்போ சப்போஸ் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட், சிக்ஸ்த் ஸ்டேட்மெண்ட். இங்கே வந்து நான் வந்து தேர்ட்லேருந்து டைரெக்டாக சிக்ஸ்த்துக்கு வர முடியாது, தேர்ட்லேருந்து சிக்ஸ்த்துக்கு வர முடியாது. அப்படியே வந்தாலும் மறுபடியும் இங்கே போகணும், இங்கே போகாமல் இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா கோ டூன்னு சொல்லுவோம், ஜம்ப் பண்ணி போகிறது. இந்த ஃபோர்த்தையும் ஃபிஃப்த்தையும் ஸ்கிப் பண்ணி போகிறது. ஓகே, இது எக்ஸிக்யூட்டே பண்ணாது. அப்படி வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் பண்ணலாம், இதில் பண்ண முடியும். இது வந்து கோ டு ஸ்டேட்மெண்ட். ஓகே, அது முதல்ல சொன்ன மாதிரி
வந்து ஃபங்க்ஷன்ஸையும் லாஜிக்ஸையும் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஓகே, எக்ஸாம்பிள் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், மொபைல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், பாஸ்கல் ப்ரோக்ராம். என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹூப்ஸ் கான்செப்ட் இதில் கிடையாது, என்கேப்சுலேஷன் கிடையாது, தேர் இஸ் த சான்சஸ் ஆஃப் கோடு ரிப்பீட்டட், கோடு வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டேட்டா ஹைடிங், டேட்டா ஹைடிங் அப்படின்னா நம்ம யூசருக்கு வந்து என்ன டேட்டா நம்ம யூஸ் பண்ணுறோம் பேக்ரவுண்டில் அப்படிங்கிறது தெரியாது. ஓகே, அது தேவையும் கிடையாது, ரைட்? ஸோ அது ஏன் அப்படின்னா அது வந்து செக்யூரிட்டியை இன்க்ரீஸ் அப்படி பண்ணுறதுனால. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் சி ப்ரோக்ராமிங்கில் கிடையாது, ஐ மீன் ஸ்ட்ரக்சர் ஓரியன்டட் ப்ரோக்ராம். அதே மாதிரி டீபக்கிங் வந்து இதில் கொஞ்சம் டிஃபிகல்ட். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், ஹவ் இட் இஸ் வெரி, இது வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது ஸ்ட்ரக்சர் ஓரியன்டட். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வந்து ஆப்ஜெக்ட்ஸும் கிளாஸஸையும் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஸோ இங்கே வந்து கிளாஸ் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது ப்ளூ பிரிண்ட், இது வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக ஆகுது. அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மெத்தட்ஸும் டேட்டா மெம்பர்ஸ் வேரியபிள்ஸ். ஓகே, ஸோ இது இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ரெண்டையும் ஃபாலோ பண்ணுது, ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங்கையும் ஃபாலோ பண்ணுது, அந்த ஆப்ஜெக்டோட பிஹேவியரையும் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஓகே, ஸோ ஆப்ஜெக்டோட பிஹேவியர் இஸ் இம்ப்ளிமெண்டட் பை யூஸிங் மெத்தட்ஸ். மெத்தட்ஸ் இல்லைங்களா? ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி பிஹேவியரை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், ரைட்? ஸோ அதே மாதிரி சப்போஸ் ப்ரோக்ராம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சின்ன சின்னதாக மாற்றிக்கலாம். எப்படி மாற்ற முடியும்? ஸோ நம்ம மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி சின்ன சின்ன மாடியூலாக நம்ம டிவைட் பண்ணி, ஓகே, அந்த ஈச் மாடியூல் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா டேட்டாவும் ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராசஸ், ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட்டும் ஒவ்வொரு மெத்தட்லையும். இந்த ஒவ்வொரு மெத்தடும் வந்து பார்த்தீங்க மாடியூல். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஹூப் கான்செப்ட், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், இதெல்லாம் நம்ம அடுத்து வர வீடியோவில் பார்ப்போம். என்கேப்சுலேஷன், பாலிமரைசேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், டேட்டா பைண்டிங், மெசேஜ் பாசிங், ஸோ இதெல்லாம் ஹூப் கான்செப்ட், இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி எரர் டிபக்கிங். ஓகே, இப்போ வந்து ஆப்ஜெக்ட்னா என்ன? ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் சப்போஸ் இப்போ லேப்டாப் அப்படின்னு இருக்கு, ரைட்? இப்போ லேப்டாப் அப்படின்னு அதுக்கு ஒரு ஷேப் இருக்கு, ஓகே, ஒரு ஷேப் லேப்டாப் ஷேப். ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப் ஷேப் ரெக்டாங்கிள், ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பெண்ணுக்கும் ஒரு ஷேப், ஓகே, லைன் மாதிரி, இதுவும் ரெக்டாங்கிள், ஓகே, ரைட்? ஷேப் இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்க ஷேப் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டச் பண்ணலாம். இந்த ஆப்ஜெக்டை வந்து லேப்டாப்பு, பென்னு, ரைட்? ஸோ அதே மாதிரி ஏதாவது சாக்லேட்ஸ், ஓகே, சாக்லேட், ரைட்? டைரி மில்க் லைக், ரைட்? இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டச் பண்ணலாம், ஓகே. ஸோ அதுதான் அங்கே கொடுக்குறது. ஸோ ரியல் வேர்ல்டில் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட், ஓகே, பர்டிகுலர் ப்ராடக்ட். ஸோ அதில் நம்ம ஃபிசிக்கல் ஆப்ஜெக்டாகவும் இருக்கலாம், இல்லை கான்செப்டாகவும் இருக்கலாம். கான்செப்ட் என்ன? ஃபிசிக்கல்னா இப்போ சாக்லேட்டு, லேப்டாப்பு, பென், பென்சில், செல்ஃபோன், இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட். கான்செப்சுவல் ஆப்ஜெக்ட்னு என்ன? இருக்கு ஆனால் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான், ரைட்? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலேஜ் இருக்கு, காலேஜுக்கு ஏதாவது ஷேப் இருக்கா? ஓகே, காலேஜுக்கு ஏதாவது ஷேப் இருக்கா? கிடையாது. காலேஜில் வந்து நிறைய பில்டிங்ஸ் இருக்கும்,
ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஆனால் காலேஜுங்கிற ஒன்று வந்து ஷேப் கிடையாது. பில்டிங்க்கு ஷேப் இருக்கு, ஓகேவா? அதோட உயரத்தை சொல்லலாம், நீளத்தை சொல்லலாம், ரூம் சைஸு, நம்ம வந்து எத்தனை பேர் உட்காரலாங்கிறத சொல்லலாம், ரைட்? பில்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரெக்கார்ட்ஸ், ஓகே, பேப்பர்ஸில் வந்து டேட்டா இருக்கும். ஸோ ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஆனால் காலேஜுங்கிற ஒன்று வந்து கிடையாது. ஓகே, ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் கிடையாது. காலேஜுங்கிறது வந்து ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் கிடையாது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்சுவல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எப்படி நம்ம வந்து ரியல் வேர்ல்டில் சொல்கிறோமோ அதே மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்லையும் ஃபிசிக்கல் ஆப்ஜெக்டும் இருக்குது, கான்செப்சுவல் ஆப்ஜெக்டும் இருக்குது. ஃபிசிக்கல் ஆப்ஜெக்டும் இருக்குது, கான்செப்சுவல் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்டுங்கிறத வந்து நம்ம வந்து தொட முடியும், நம்ம கையால் தொட முடியும், ரைட்? ஆனால் கான்செப்சுவல் ஆப்ஜெக்ட்டுங்கிறது வந்து கையால் தொட முடியாது. ஓகே, அதுதான் டிஃப்ரெண்ட். கான்செப்ட்னா காலேஜில் வந்து காலேஜுங்கிறது வந்து நம்ம எங்கேயுமே வந்து போய் தொட்டு பார்க்க முடியாது. பில்டிங்ஸ் இருக்கும், ஆஃபீஸ் இருக்கும், ஆஃபீஸ் ரூம் தான் இருக்கும், ஆஃபீஸ்ன்னு ஒன்று கிடையாது, ஆஃபீஸ் ரூம் தான் இருக்கும். ஓகே, இதில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ்ன்னு ஒன்று கிடையாது. நீங்கள் ஆஃபீஸை போய் தொட்டு தூக்க முடியுமா? முடியாது. தொட்டு பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் ஆஃபீஸ் ரூம் இருக்கு. நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஆஃபீஸ் ரூம் இருக்கு, ஆனால் ஆஃபீஸ்னு ஒன்று கிடையாது. ஆஃபீஸுங்கிறது வந்து கான்செப்டுவல் ஆப்ஜெக்ட், ரைட்? ஆனால் ஆஃபீஸ் ரூமுங்கிறது வந்து ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட். ரூம் இருக்கு, ஓகே. ஸோ அதுதான். ஸோ கான்செப்சுவல் ஆப்ஜெக்ட் அண்ட் ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட், ரைட்? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஸ்டேட்னா வேல்யூ, ஓகே, ஸ்டேட்னா வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸ் அப்படின்னா, ரைட்? ஆஃபீஸ் அப்படின்னா ஆஃபீஸுக்கு வந்து வேல்யூ என்ன? ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு மேனேஜர் இருப்பார். ஸோ ஆஃபீஸ் மேனேஜருக்கு வந்து ஒரு நேம் இருக்கும். ஓகே, ஆஃபீஸ்க்கு இன்சார்ஜ் வந்து ஒரு மேனேஜர் இருப்பார், மேனேஜருக்கு ஒரு நேம் இருக்கும். ஸோ மேனேஜர் அப்படிங்கிறது வந்து இன்சார்ஜ், ஸோ அது ஒரு வேல்யூ ஆஃபீஸ். ஓகே, நேமுங்கிறது வந்து மேனேஜரோட நேம், ஸோ அதுக்கு ஒரு வேல்யூ. ஸோ தட் ஸ்டேட் இஸ் டிஃபைன்டு பை ஆர் டிசைடட் பை வேல்யூ. பிஹேவியர் இஸ் டிட்டர்மைன்டு பை ஆப்ரேஷன்ஸ். மேனேஜர்னா என்ன பண்ணுவார், பிரின்சிபல்னா என்ன பண்ணுவார், ஓகே, ஹெச்ஓடினா என்ன பண்ணுவார். ஸோ அதுதான், அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன். அது வந்து நம்ம மெத்தட் யூஸ் பண்ணி அது டிஃபைன் பண்ணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ரைட்? ஸோ மெத்தட் வாய்ட் மேனேஜ். ஓகே, ஸோ இவரோட பிஹேவியர் என்ன, ரைட்? இவரோட பிஹேவியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டரிங். ஓகே, மானிட்டரிங் string variable மானிட்டரிங் அவர். ஓகே, மானிட்டரிங் அவர் எவ்வளோ நேரம் மானிட்டரிங் அவர் பண்ணுவார், அதுக்கு வேல்யூ நம்ம அசைன் மானிட்டரிங். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் வந்து டிஃபைன்டு பை வேரியபிள். பட் அவரோட வேலை என்ன அப்படின்னா மானிட்டரிங், சூப்பர்வைசிங் பண்ணுறது. சூப்பர்வைஸ் பண்ணுறது வந்து மெத்தட், மேனேஜர் மெத்தட். ஓகே, ஸோ பிஹேவியர் இஸ் டிட்டர்மைன்டு பை ஆப்ரேஷன்ஸ், ரைட்? Behavior is determined by operations, but value is assigned by determined by, right, properties. That means variable. Attributes are properties are variable. Okay. அடுத்து இது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். கிளாஸ் அப்படின்னா அதில் வந்து ப்ளூ பிரிண்ட், அது வந்து ஆல்ரெடி டிசைன்டு ஃபார்மேட், டிஃபைன்டு ஃபார்மேட். அந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் எழுதி ஆகணும், அதை வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது. கிளாஸ் நேம் இல்லாமல் நீங்கள் எதுவும் ப்ரோக்ராம் பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி டிஃபைன்டு டெம்ப்ளேட் ஆர் ப்ளூ பிரிண்ட் ஆர் ப்ரோட்டோடைப். கிளாஸ் எதுக்கு யூஸ் ஆகுது ஆல்ரெடி சொல்லியாச்சு, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது. ஓகே, ரைட். இப்போ கிளாஸ் இருக்குது, கிளாஸ் வந்து கிளாஸ் நேமோட டிஃபைன் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே என்ன இருக்கும், இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்,
வேரியபிள்ஸ். ஓகே, வேரியபிள். ஓகே, வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுவோம். நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்? ரைட், இன்டிஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், எக்ஸெட்ரா. அதே மாதிரி மெத்தட்ஸ். ஓகே, மெத்தட்ஸ். ரைட், அந்த மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பப்ளிக் மெத்தடாக இருக்கலாம், ப்ரைவேட் மெத்தடாக இருக்கலாம், ஸ்டாட்டிக் மெத்தடாக இருக்கலாம். ரைட், ஸோ டிஃப்ரெண்ட் மெத்தடாக இருக்கும். ஸோ அந்த கிளாஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள் டிக்ளரேஷன் இருக்கணும், மெத்தட் டெஃபினிஷன். ஓகே, இது ரெண்டும் சேர்ந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெம்பர்ஸ், டேட்டா மெம்பர்ஸ் ஆர் கிளாஸ் மெம்பர், கிளாஸ் மெம்பர். ஓகே, ரைட். ஸோ அதுதான் இனிஷியல் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டோட ஸ்டேட் டிட்டர்மைன் பண்ணுது. பிஹேவியர், ஆப்ஜெக்டோட பிஹேவியர் வந்து மெத்தட்ஸ் டிட்டர்மைன். டிட்டர்மைன். ஹியர் வேரியபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டைப் ஆஃப் வேரியபிள்? இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், ஸ்டாட்டிக் வேரியபிள் இருக்கு, ஃபைனல் வேரியபிள் இருக்கு. நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். மெத்தட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ், ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ், பப்ளிக் மெத்தட்ஸ், ரைட், அது மாதிரி. ஓகே, இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ்க்குள்ளே என்னென்ன இருக்கும்? கிளாஸ்க்குள்ளே வேரியபிள் டிக்ளரேஷன், மெத்தட் டெஃபினிஷன். ரைட், இந்த எக்ஸாம்பிள் அந்த எப்படி கிளாஸ் டிசைன் பண்ணுறது, ஐ மீன் டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு ஒன்றும் இல்லை. எகைன் நீங்கள் அந்த சேம் ஃபார்மேட் தான். கிளாஸு, கிளாஸ் நேம், ஓப்பன் பிரேசஸ், இங்கே வேரியபிள் டிக்ளரேஷன், அப்புறம் மெத்தட் டெஃபினிஷன். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். இங்கே நம்ம ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணி கால் பண்ணோம். ஓகே, இதுதான் டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட்டில் இந்த ப்ரோக்ராம் இருக்கான்னு பாருங்க. ஓகே, இந்த டெம்ப்ளேட்டில் ப்ரோக்ராம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது? கிளாஸ், கிளாஸ் நேம். கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் பேஷன். அடுத்தது வேரியபிள். இப்போ வேரியபிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டீச்சர் பேஷண்ட் for ID, string patient underscore name, float consulting underscore. இப்போ 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணும். இப்போ 3 வேரியபிளும் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னு சொல்லுவோம். கிளாஸ்க்குள்ளே டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, கிளாஸ் கோவிட் பேஷண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். அதே மாதிரி அடுத்தது என்னது? மெத்தட். அடுத்தது என்னது? மெத்தட். இது பாருங்க, செட் அண்டர்ஸ்கோர் ஐடி ஒரு மெத்தட், செட் அண்டர்ஸ்கோர் நேம் ஒரு மெத்தட், செட் அண்டர்ஸ்கோர் சி ஒரு மெத்தட், கெட் பேஷண்ட் அண்டர்ஸ்கோர் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இங்கே வந்து அடுத்தது நம்ம பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அரே ஆர்குமெண்ட் ஓப்பன். வந்து கிளாஸ் நேம் என்னது? கோவிட் பேஷண்ட். இப்போ அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி, ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்க ஆப்ஜெக்ட் வேரியபிள். இந்த ஆப்ஜெக்ட் வேரியபிளுக்கு வந்து நியூ மெமரி அலகேஷன் பண்ணுறோம். நியூ கிளாஸ் நேம் கோவிட் ரைட். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் வேரியபிள் நம்ம அந்த மெத்தட்ஸை கால் பண்ணுவோம். இந்த மெத்தட்ஸு பாருங்க, 4 மெத்தட் இருக்கு. செட் அண்டர்ஸ்கோர் ஐடி, செட் அண்டர்ஸ்கோர் நேம், செட் அண்டர்ஸ்கோர் கீ. ஸோ 4 மெத்தட் இருக்கு. நான் சாம்பிளுக்கு ஒரு மெத்தட் கால் ஆப்ஜெக்ட் டாட் செட் அண்டர்ஸ்கோர் ஐடி. ரைட், நம்ம வந்து ஐடிக்கு வந்து வேல்யூ பாஸ் பண்ணுவோம், ஒரு 3 பாஸ். அது மாதிரி அடுத்து நேம், ஆப்ஜெக்ட் டாட் செட் அண்டர்ஸ்கோர் வேல்யூ நேம் பாஸ் பண்ணுவோம். இல்லையா, டபுள் கோட்ஸ்குள்ள ஒரு நேம், சப்போஸ் அஜித், இந்த மாதிரி பாஸ் பண்ணுவோம். அடுத்தது நான் க்ளோஸ் பண்ணுறேன் கிளாஸ். ஓகே, இது
பாருங்க டெம்ப்ளேட் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, வேரியபிள் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, மெத்தட் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ அந்த டெம்ப்ளேட்டு வந்து நம்ம ஃபாலோ பண்ணி கோடு ரைட் பண்ணணும். புரியுதா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் டெஃபினேஷன். ஓகே, இங்கே ஜாவா ப்ரோக்ராமிங் இது வந்து அத்தனையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ப்ரோக்ராமிங்ல. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்க, வேரியபிள்ஸ் 3 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ இதில் வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னு சொல்லுவோம். ஆனால் டிஃப்ரெண்ட் வேரியபிள் இருக்கு. என்னென்ன வேரியபிள் அப்படின்னா, ரைட், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், லோக்கல் வேரியபிள், வேரியபிள்ஸ் ஆக்டிங் எஸ் ஏ பெராமீட்டர். அது எப்படி? அதுவும் ஒரு எக்ஸாம்பிள் போட்டு சொல்கிறேன் பாருங்க. ஸோ அதுவும் எகெயின் கிளாஸ் நேம் த டெம்ப்ளேட். ஓகே, வேரியபிள் டிக்ளரேஷன், ரைட்? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் டெஃபினிஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் string open braces close class. ஓகே, ஸோ இந்த ஃபார்மேட் வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து இங்கேயும் ஃபாலோ ஆகுதுன்னு செக் பண்ணுங்க. பாருங்க, கிளாஸ் நேம், ஓகே, லைன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அது வேரியபிள் டிக்ளரேஷன், இது பாருங்க சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, ரைட்? அடுத்தது வந்து பாருங்க மெத்தட்ஸ், டெபாசிட் ஒரு மெத்தட், வித்ட்ரால் ஒரு மெத்தட், லெட்ஜர் ஒரு மெத்தட். பாருங்க மெத்தட் டெஃபினேஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோட் எழுதலை, ஏன்னா அது காமன், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் காமன், அதனால் அந்த கோட் இன்னும் பார்ட் வந்து எழுதலை. வந்து என்ன கிளாஸ் நேம் என்னது பாருங்க, கிளாஸ் நேம் பி. அந்த வந்து ஒரு ஆப்ஜெக்ட், ஓபி ஆப்ஜெக்ட், அது வந்து அது எங்கே இருக்கு? பி என்ற கிளாஸில். இந்த ஆப்ஜெக்ட் வேரியபிள் யூஸ் பண்ணி நான் வந்து மெத்தடை கால் பண்ணுறேன். மெத்தட் நேம் இது வந்து டெபாசிட், ஆப்ஜெக்ட் டாட் டெபாசிட் கால் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மெத்தடு என்ன? கால். இங்கே வந்து நான் அமௌண்ட்டு பாஸ் பண்ணோம். ஓகே, அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் வேரியபிள் பண்ணி லெட்ஜர் கால். ஓகே, ரைட். இதோடு முடிஞ்சது நான் மெயின் கிளாஸ்க்கு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோடோட கண்டினியூஸ் இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? ஸோ கிளாஸ் டெஃபினிஷன் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு டெம்ப்ளேட், அந்த டெம்ப்ளேட் தான் ஃபாலோ பண்ணியாகும். அதில் நம்ம வந்து வேரியபிள்ஸ் டிக்ளரேஷன் பண்ணுறது, மெத்தட் டிஃபைன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கலாம் யூசிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இங்கே இந்த வேரியபிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ்க்குள்ளே டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். கிளாஸ்க்குள்ளே டிஃபைன் பண்ணுறதுனால இன்ஸ்டன்ஸ். ஓகே, ஏன் அப்படின்னா ஆப்ஜெக்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் டெபாசிட். ஓகே, மெத்தட் டெபாசிட் இது பாருங்க, மெத்தட் டெபாசிட் இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை லைன்ஸ் இருக்குன்னு 2 3 4. அந்த மெத்தட் வந்து 4 லைன்ஸ் தான். இதை பாருங்க, புதுசாக ஒரு வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், இன்டீஜர் டி. இந்த டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்லி பிரேசஸ் இங்கே இருக்கு இல்லையா, இந்த கர்லி பிரேசஸ் ஓப்பன் ஆகிட்டு
டிக்ளேர் பண்ணிட்டு இது க்ளோஸ் ஆகுது, இது க்ளோஸ் ஆகுது, இது வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். அவுட் ஆஃப் த ஃபங்க்ஷன், அவுட் ஆஃப் த மெத்தட், இந்த மெத்தடுக்கு வெளியே இந்த மெத்தடில் செகண்ட் மெத்தடில் யூஸ் பண்ண முடியாது. வித்ட்ரால் மெத்தடில் டி யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது, இங்கே யூஸ் பண்ண முடியாது. அதனால லோக்கலில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். லோக்கல்னா ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் யூஸ் ஃபங்க்ஷனுக்கு வெளியே யூஸ் பண்ண முடியும். அதனால வந்து லோக்கல் வேரியபிள். ஓகே, அந்த உள்ள அந்த இதுக்கு பேர் ஸ்கோப்னு கூட சொல்லுவாங்க. டெக்னிக்கல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள். ஓகே, இந்த வேரியபிள் டிங்கிற வேரியபிளோட ஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல். ஓகே, லோக்கல். ரைட். ஏன் அப்படின்னா அது டிக்ளேர் பண்ணியிருக்கிறது வந்து மெத்தடுக்குள்ள. ரைட், நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு வேரியபிள் புதுசாக நம்ம வித்ட்ரால் மெத்தடில் ஒரு புதுசாக நம்ம வந்து வேரியபிள் கொடுக்கும். பாருங்க, இங்கே ஒரு வேரியபிள் புதுசாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், ஆனால் அது வந்து மெத்தடுக்குள்ள இருக்கு. ஓகே, ஆர்கியூமெண்ட், பேராமீட்டர். ஓகே, மெத்தடுக்குள்ள டிக்ளேர் பண்ணுறதுனால அந்த பேராமிசிஸ் ப்ராக்கெட்டுக்குள்ள பண்ணுறாங்க பேராமீட்டர், ஆர்கியூமெண்ட். ஓகே, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மட்டும்தான் அவுட் சைடு த ஃபங்க்ஷன். ஓகே, ரைட். நான் இதை பார்த்தீங்கன்னா இன்னொன்று இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வந்து எல்லா மெத்தட்லையும் யூஸ் பண்ணலாம். பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பேலன்ஸ் வந்து ரைட். பேலன்ஸ் வந்து வேரியபிள். ஓகே, பேலன்ஸ் வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், எல்லா மெத்தட்லையும் யூஸ் பண்ணலாம். பாருங்க, மெத்தட் 1, மெத்தட் 2, அதே மாதிரி இன்னொரு மெத்தட். ஓகே, எல்லா மெத்தட்லையும் பேலன்ஸ்ங்கிற வேரியபிள். ஏன் அப்படின்னா கிளாஸ்க்குள்ள டிக்ளேர் பண்ணி இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஓகே, ஸோ ஒரு டைம் டிக்ளேர் பண்ணாலும் அதை வந்து எல்லா மெத்தடும் ஷேர் பண்ணி ஷேரிங். ஓகே, எல்லா மெத்தடும் ஷேர் பண்ணி. ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெத்தட்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வாய்ட் மேனேஜர் வந்து என்ன பண்ணுவார்? மானிட்டரிங் ஃபீச்சர், மானிட்டரிங் அவர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ. ஓகே, லஞ்ச் அவர், லஞ்ச் அவர் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஸோ மானிட்டரிங் ஹவர்ஸ் minus lunch. Okay, sorry. Okay, plus monitoring hour plus lunch hour. So here system.out.println working hour. Right. So method is right. Method is determining the person, behavior of person. Okay, here manager is the method, the person behavior is person behavior. What behavior? Okay, is determined by the method. That's what you look at that. Object's behavior, person's behavior is determined by the method. Okay, action applied to the object. What is the action here? Manager action, monitoring, supervision. Right? Method is related to the class or object. Yes. Okay. The person is the object here. Am I right?
The first example I have given, human is the class, person is the object, then manager is the method. How will you call this? So object variable is person dot method. You call it, right, in from dot out dot, public static void, from the public static void. Okay. So like that, here I one more example I have given, line. So here also you look at this. I am taking the line with the object. So behavior is roaring, walking. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைனுங்கிறது வந்து ஆப்ஜெக்ட். அது என்ன கிளாஸ்ன்னு வச்சுக்கலாம். லைன் வந்து கிளாஸ் வந்து அனிமல்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ நம்ம இது கிளாஸ் டெம்ப்ளேட் என்னது, கிளாஸு, இங்கே வந்து கிளாஸ் நேம், ஓகே, இங்கே வேரியபிள்ஸு, இங்கே மெத்தட்ஸ். ஸோ கிளாஸ் நேம் வந்து அனிமல்னு வச்சு அனிமல்னு வச்சு, அதே மாதிரி இங்கே வந்து வேரியபிள் ஏதாவது வேணும் அப்படின்னா அனிமல் நேம். இங்கே வந்து நம்ம வந்து லயன். மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஹேவியர் வந்து என்ன, பிஹேவியர் வந்து ரோட். அப்போ நீங்கள் நம்ம மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெத்தட் ரோட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஓப்பன் ஹியர் நான் வந்து ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணேன், பிஹேவியர் equal to roaring. System dot out dot enter the variable. இதே மாதிரி இன்னொரு பிஹேவியர் என்னது, வாக்கிங். ஓகே, வாய்ட் வாக். இதே மாதிரி வேல்யூ நம்ம கொடுத்தோம்னா system dot out dot enter ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து மெத்தட்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, பிஹேவியர் ரெப்ரசன்ட் மெத்தட் பண்ணி ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆப்ஜெக்ட் கிரியேட். அது எங்கே பண்ணணும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது? பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட். தென் ஓப்பன் திஸ். கிளாஸ் நேம் என்னதுங்க, ஆல்ரெடி போட்டிருக்கோம், அனிமல். அனிமல் வந்து கிளாஸ் நேம். அனிமல்ங்கிற கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் என்ன கிரியேட் பண்ணுறோம், ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம், லைன் தான் ஆப்ஜெக்ட். ஸோ லைன் ஆப்ஜெக்ட் நியூ கீவேர்டு, அது வந்து இன்டர் லொகேஷன் அலர்ட் பண்ணுறதுக்கு என்ன கிளாஸு, அனிமல். இப்போ இந்த மெத்தடை கால் பண்ணும். மெத்தடை கால் பண்ணணும் இல்லையா, எப்படி கால் பண்ணுவோம், ஆப்ஜெக்ட் வேரியபிள் லைன் மெத்தட். இங்கே இன்னொரு மெத்தட் இருக்கு, வாக். அதுவும் அவ்வளோ, வேற ஏதாவது இருக்கா, முடிஞ்சு. ஸோ மெயின் மெத்தட் க்ளோஸ் பண்ணிட்டு கிளாஸ். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, கிளாஸ் நேம், ரைட், கிளாஸ் நேம், ஓகே, கிளாஸ் நேம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க வேரியபிள் டிக்ளரேஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் டெஃபினிஷன். ரெண்டுமே மெத்தட் டெஃபினிஷன். இதுவும் மெத்தட் தான், மெயினும் மெத்தட் தான். ஓகே, மெயினும் மெத்தட் தான். ப்ராக்கெட். ஓகே, ரைட். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட், ரைட். அடுத்தது எப்படி வந்து ஆப்ஜெக்டை வந்து ரெஃபர் பண்ணுறோம்
எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். சும்மா ஒரு 1 மினிட். இப்போ வேரியபிளுக்கு வந்து கிளாஸ் நேம் அப்புறம் வேரியபிள், இது ஆப்ஜெக்ட். இதுவும் கிளாஸ் நேம், இது ஆப்ஜெக்ட். இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் வேரியபிள் நியூ கீவேர்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் நேம் நியூ கீவேர்ட் கிளாஸ் நேம். ரைட். இந்த 2 மெத்தடில் ஒன்று வந்து கிளாஸ் நேம் வேரியபிள், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் வேரியபிள். நியூ கீவேர்டு என்னென்ன யூஸ் ஆகும்? நியூ கீவேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மெமரி லொக்கேஷன்ஸ் வந்து டைனமிக்காக அலோகேட் பண்ணும். ஓகேவா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்டோட சைஸ் வந்து 8 பைட்ஸாக இருக்கலாம், 16 பைட்ஸாக இருக்கலாம், இல்லை 20 பைட்ஸாக இருக்கலாம். ஸோ அதை என்னன்னு அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி டைனமிக்காக அலோகேட் பண்ணும். ஓகே, டேட்டாவுக்கு தகுந்த. அதே மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணும். ஓகே, நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ பாருங்க, எம்ப்ளாயி இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ எம்ப்ளாயின்னு இருக்குது. நான் இன்னொன்று வேணும் அப்படின்னா சிஎம்பி 1 கிரியேட், சிஎம்பி. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய ஆப்ஜெக்ட். ரைட். அதே மாதிரி நமக்கு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணோம். நம்ம அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணி நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி, அதே மாதிரி வேல்யூ மெமரியில் பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணணும்னாலும். ஸோ சம்மரியாக இந்த செஷனில் என்னென்ன இருக்கும்? கிளாஸ்னா என்ன, கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, ரெண்டு எங்கே இருக்குது? கான்செப்டில். கிளாஸோட மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள். என்ன யூஸ் ஆகுது? வேரியபிள்ஸ் வந்து ஆப்ஜெக்டோட ஸ்டேட் டிஃபைன். ஓகே, ரைட். ஆப்ஜெக்டோட ஸ்டேட்டை டிஃபைன். மெத்தட்ஸ் வந்து பிஹேவியர். சிம்பிள். ரைட். ஓகே,